வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஹாப்பி ஆனிவர்சரி ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சைஸாக செட் பண்ணாலும் சரி தான், இல்லை ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே செட் பண்ணாலும் சரி தான். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அதை வந்து சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷன் வந்துட்டு மறுபடியும் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ன்ற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக 50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஒயிட் இமேஜை வந்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் ஸோ இந்த இடத்துல லைட்டாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே எகைன் பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரின்ற இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்துட்டு கலரிங் வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கே நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா நான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை சொல்லிட்டேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோ கலரிங்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் அதை வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு ஃபில்டரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்துட்டு பிரைட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் எது வேணுமோ அதை நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நன்னில் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும், அதை ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே டூல்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்னு இருக்கும், ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாகவும் கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியும். ஸோ தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிடலாம். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக இதை எடிட் பண்ணிட்டீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணலான்றதையும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.